ஒரு நாள் காலையில மருமக மாமனார் கிட்ட, மாமா வாக்கிங் போயிட்டு வரும்போது பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னான். அவரும் தயக்கத்தோட பேக எடுத்துட்டு வாக்கிங் கிளம்பிட்டாரு. பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வர சொன்னவ காசு கொடுக்கலையே, என்னோட பென்ஷன் பணம் கண்ணா உறுத்துதோ அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்தாரு. மருமக சொன்ன பொருட்களோட வாக்கிங் முடிச்சுட்டு வீடு திரும்பினவருக்கு வீட்டுக்குள்ள தன்னோட மகன் மருமக கிட்ட கடுமையான குரல்ல பேசிட்டு இருந்தது கேட்டுச்சு. தோட்டத்துல இருந்த செடிகளை வேடிக்கை பாக்குற மாதிரி வாசல் கிட்டயே நின்னுட்டாரு. நீ பாட்டுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்புனியே, காசு கொடுத்தியான்னு கேட்டாரு. அவளும் மாமாவோட பென்ஷன் பணத்திலேயே வாங்கிட்டு வரட்டும்னு குடுக்கலன்னு சொன்னான். ஏன், நான் சம்பாதிக்கிற ₹1,00,000 குடும்பத்துக்கு பத்தலையா? அப்பா அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம கிட்டயா கேக்குறாங்கன்னு ரொம்ப கோவத்தோட வைஃப் கிட்ட கேட்டாரு. அட அது இல்லைங்க, அத்தை உயிரோட இருந்த வரைக்கும் மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வீட்டு செலவு எல்லாமே நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டதுனால மாமா என்கிட்ட ஒரு காஃபி கேட்கறதுக்கு கூட தயங்குறாரு. அவங்க இண்டிபெண்டா இருந்தவங்க இப்போ குடும்பத்துக்கு தானும் செலவு செய்யறேன்னு உரிமையோட கேட்பாங்க. அவங்கவுங்க செலவை அவங்களே பாத்துக்கிறது தான் குடும்பமா? இப்போ மாமாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்குவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது தானே குடும்பம்னு மருமக சொன்னதை கேட்டு மகனோட குரல் அடங்கிருச்சு. வாசல் வெளியே நின்ன மாமனார் மருமகளோட இந்த வித்தியாசமான அப்ரோச்சை கேட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீட்டுக்குள்ள போனாரு.